ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 கையால் கட்டுறேன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வீடியோ போடணும், அழக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். சரி வாங்க, இது என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். குட்டி பொண்ணு, அச்சா குட்டி பொண்ணு வந்து நிற்காங்கோ. அச்சா பொண்ணு, பூனை குட்டி மாதிரி இருப்பாங்கோ எங்கள் பொண்ணு. இது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து வாங்கியிருக்கோம், பூஜை சாமான். வர்ஷா அமைதியாக இருக்கு. வர்ஷா பொண்ணே உட்காரு. இப்போ வந்து நம்ம பூஜை சாமான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இது வந்து இது பத்தி வைக்கிறது. இது வந்து மணி, இது வந்து விளக்கு. இதெல்லாம் எவ்வளோ பண்ணணும்னா ஃப்ளிப்கார்ட் தான். நீங்களாம் நினைப்பீங்க, சில பேர் நினைப்பீங்க எல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு. சாமி நல்ல வைப்பாக இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். சிலை அந்த மாதிரிலாம் வாங்கணும். இது வந்து குங்குமம், திருநீர் போடுற இது. என்னன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இது செம்பு தண்ணி தேய்க்கிறது. இதெல்லாம் கலர் போயிருமா என்னன்னு தெரியல, இல்லை பித்தளைக்குமே இப்படியே இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சோடகத்துக்கா இல்லை அது இதுக்குள்ளே போட்டு வைக்கிறதா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் தேவையில்லாமல் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்காதீங்க. இது எல்லாமே தேவை தான். நம்ம கடவுளை வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம மனசில் உள்ள ஒரு எல்லா விஷயமும் மாறும். நமக்கு புது எனர்ஜி வரும். ஒவ்வொரு நாள் முழிக்கும் போது சாமி முகத்தில் முழிச்சா நல்லது. ஃபோட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னும் வரலை. வந்ததுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கான்னு அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ வரும், இன்னும் வரலை. வந்திருந்தால் இதிலேயே காமிச்சிருப்பேன். நான் அழகாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா சாமியும் இருப்பாங்க. நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த தாம்பூலத்தில் தான் எல்லாம் வச்சு வைக்கணும்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தனித்தனியாக வச்சா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, இதுக்குள்ளே வச்சா அழகாக இருக்குது அப்படியே. ஏன்னா எல்லாம் பித்தளை பார்த்தீங்களா, தனித்தனியாக வச்சா ஒரு மாதிரி இருக்குது. பித்தளை இது கூடயே இந்த தட்டிலே வச்சிடலாம் பூஜை சாமான் அப்படின்னு இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், அழகாக இருக்கா, அழகாக அடிச்சுட்டேன்னா. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி பொருள் வாங்குறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இத்தனை நாள் ஏன் வாங்கலைன்னா, இத்தனை நாள் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் பண்ணலைன்னா எனக்கு நிம்மதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக நான் இருக்கேன். இந்த வீட்டை விட்டு யாரும் என்னை வந்து அசிங்கமாக பேசி போ அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. என் மேலே தப்பு இல்லாமல் யாரும் அப்படி பேச மாட்டாங்க இல்லையா, தரட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு இந்த வீடு பார்த்து கொடுத்த என் ஃப்ரெண்டு கூட நிற்பாங்க. நான் இந்த இடத்துல பெருமையாகவே சொல்லுவேன், எனக்கு கிடைச்ச மொதல் ஃப்ரெண்டு அவங்க தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.